Hi everyone, welcome to Kafina's Tasty Tales channel. இன்னைக்கு கருவாடு ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலான கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு கருவாடு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காதவங்க பரவாயில்ல, அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க கண்டிப்பாக எங்களோட ரெசிபியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்க. இதில் நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ வேணாலும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கருவாடுக்கு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் கருவாடு தொக்கு. வெந்தயம் 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு, முழு மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவாடு நல்லது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அந்த காலத்துல எல்லாம் டெய்லி மீன் வாங்கி சமைக்கிறத விட கருவாடெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து அலசிட்டு இதில் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் ஆகுது இந்த கருவாடு சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதை நீங்கள் ஃப்ரை பண்ணி ஃபிஷ் மாதிரி மசாலா போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நிறைய பேர் குழம்பு வைப்பாங்க அதிகமாக. ஆனால் இப்போ உள்ள பசங்கள்லாம் குழம்பு சாப்பிட மாட்டாங்க அதிகமாக. ஸோ நீங்கள் ஃபிஷ் மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் நிறைய மசாலா போட்டு. ஃப்ரெஷ்ஷான கருவாடு ரொம்ப நாத்தம் இருக்காது, ஸ்மெல் இருக்காது. நல்ல மீன் வறுத்திங்கன்னா மீன் மாதிரியே தான் ஸ்மெல் வரும். ஃப்ரெஷ்ஷான கருவாடு வாங்கினீங்கன்னா தொக்கு வச்சிங்கன்னாலும் அந்த ஸ்மெல் இருக்காது. ஏன்னா அதில் நம்ம இந்த தொக்கில் நிறைய மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு, மிளகு, பச்சை மிளகாய் எல்லாமே போடுறதுனால கருவேப்பிள்ளை அந்த கருவாடோட ஸ்மெல்லை எடுத்துரும். ஸோ இதை நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். கருவாடு தொக்குக்கு எப்போவுமே சரி, ஃப்ரைக்கும் சரி, தொக்குக்கும் சரி, நீங்கள் உப்பு மட்டும் ஆட் பண்ணவே கூடாது. ஆல்ரெடி அதில் உப்பு நிறைய இருக்கும். இதில் பூண்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை அலசிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சில பேர் கேஸ் இஷ்யூ இருக்கும், கருவாடு சாப்பிட்டான்னு பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயப்படுறவங்க இந்த மாதிரி ஒரு கைப்பிடி பூண்டை நீங்கள் உரித்து வச்சுட்டு அதில் போட்டு வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதக்கிக்கணும். கருவாடு தொக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பாதி வதக்கிறது கூட இல்லை, முழுசாக நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் மசாலா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுட்டு கடைசியாக கருவாடு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சா, மீன் குழம்புல எப்படி நம்ம கடைசியாக மீன் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு ஆஃப் பண்ணிடுவோமோ கேஸை, அந்த மாதிரி தான் இந்த தொக்கில் செய்யணும். இல்லைன்னா கருவாடு கரைஞ்சி போயிடும். நான் சொல்லும் போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கருவாடு பீசஸ் அப்படியே இருக்கும், முழுசாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கிறோம். நீங்கள் சிம்மிலே வச்சுட்டிங்கன்னா கூட வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் அது வதங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா போட்டுக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம கறிக்கு போடுற மாதிரி நிறைய போடக்கூடாது. ஃபிஷ்ஷு சமைச்சாலும் சரி, ப்ரான், ஃபிஷ், கருவாடு இதுக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாதி அளவு நீங்கள் போட்டாலே போதும் சிக்கன் மட்டனுக்கு போடுறதுல. இதில் 1/2 ஸ்பூன் தான் நான் போட்டிருப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சி வச்சுருப்பேன் மசாலா. ஒரு தடவை நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், என்னோடய ஸ்பெஷல் மசாலா ரெசிபி என்ன அப்படிங்கிறது. நான் எப்படி மசாலா காய வச்சு வறுத்து அரைக்கிறேன், எவ்வளோ மசாலாவுக்கு நான் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணி மசாலா கூட நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ரெசிபி போடுறேன். வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது மசாலாலாம் போட்டு வதங்கியிருக்குது. காரம் பத்தலைன்னா கூட போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போட்டிருக்கேன், ஏன்னா அந்த டேஸ்ட் அண்ட் கலர் கொடுக்கும் தொக்குக்கு. நிறைய பேர் இப்போ உள்ளவங்கெல்லாம் கருவாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் பழசு, வீணாக போனது அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறாங்க.
எங்கள் ஃபேமிலியிலே நிறைய பேர் பேசுகிறவங்க இருக்காங்க. பட் அது இல்லவே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக உள்ள ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு சில பேர் விற்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவாடை நீங்கள் வாங்கி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு வச்சுக்காமல் அப்பப்போ வாங்கி நீங்கள் கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லது. குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்துப்பாங்க. சில பேருக்கு ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க, அடிக்கடி சளி, ஃபீவர் இதெல்லாம் வரும். ஸோ இந்த கருவாடு சாப்பிட்றதுனால அடிக்கடி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 100% சளி பிடிக்காது, அடிக்கடி ஃபீவர் வராது, ரொம்ப தெம்பாக இருப்பாங்க பசங்க. கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் கொடுவா மீனோட கொடுவா கருவாடு தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்ல சதையாக இருக்கும், சல்மான் ஃபிஷ் மாதிரி. ஸோ நீங்கள் நெத்திலி கருவாடுலையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீசஸ் உள்ள கருவாடுலையும் இதே தொக்கு ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லாமே மசாலாலாம் வெந்துருச்சு. கொஞ்சமாக தான் தண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பீசஸை போட்டு ரொம்ப கிண்டாமல் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிட்டிங்கன்னா அது வெந்துடும். திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் மூடி வைக்கணும்னு கூட தேவையில்லை. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு 2 or 5 மினிட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம். கொதிச்சுட்டு இருக்குது. இது கொதித்து வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் சான்ஸே இல்லை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் கம்பு மாவு அரைச்சதில் இட்லி சுட்டிருக்கேன். ஸோ அந்த இட்லிக்கு நான் இந்த கருவாடு தொக்கு தொட்டு சாப்பிட போகிறோம். ஹெல்தி ஃபுட், ஹாப்பி லைஃப். ஸோ எப்போவுமே நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஹெல்த்தியாக இருந்தாலே நம்ம எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்போம். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பார்த்தீங்களா மக்களே? ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு சண்டே ஆஃப்டர்நூன் 2 PM மேலே திரும்ப போடுறாங்க. கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதில் டான்ஸ் ஆடினவங்களும் சரி, அதில் பாட்டு மியூசிக்கும் சரி, எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. விஜயோட லாஸ்ட் மூவி அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, ரொம்ப பிளான் பண்ணி பக்காவாக அந்த ஸ்டேஜு, க்ரௌடு, அந்த பர்ஃபார்மன்ஸு, ஸ்பீச்சு, மியூசிக், எவ்ரிதிங் வாஸ் வெரி நைஸ். கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் சண்டே நானும் பார்த்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது கொத்தமல்லி கீரை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை ஆட் பண்ணுறேன். எப்போவுமே ஃபைனல் டச் கொத்தமல்லி கீரை கண்டிப்பாக மறக்காமல் எல்லா டிஷ்க்கும் போடுங்க. ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஸ்மெல் கிடைக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் அந்த டிஷ்க்கு. ஸோ இதை அப்படியே நம்ம கிளறி விட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இட்லிக்கு இது தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கம்பு இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி கருப்பு கவுனி அரிசியில் இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரெசிபி போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சேம் அதே அளவு நீங்கள் அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே எடுத்துக்கோங்க. அந்த கருப்பு கவுனி அரிசிக்கு பதில் கம்பு 1 கிளாஸ் போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பு இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. தோசை பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மற்ற தானியம்லாம் கலந்து வர்றதை விட கம்பு தோசை டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. பட் தோசை சுடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது கொஞ்சம் ஒட்டுது. நான்ஸ்டிக் தவாவில் கொஞ்சம் நல்லா வருது. பட் நான்ஸ்டிக்கில் சாப்பிடக்கூடாது இல்லையா, அதனால நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் இட்லியாகவே சுட்டு சாப்பிட்ருங்க. அருமையான ஒரு கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா மிளகு, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் மற்ற எல்லா மசாலாவும் போட்டு அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள்.
சுட சுட நீங்கள் இட்லியோ ரைஸோ வச்சு இதை சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எப்போவும் சொல்லும் போல் எல்லா வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தாங்க எப்படி இருந்துச்சு டிஷ்ஷுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா பார்க்குறத விட சாப்பிட்டு பார்த்தா தான் எங்களோட ரெசிபீஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. வெரி டேஸ்டி கருவாடு தொக்கு ரெடி. இட்லி வித் கருவாடு தொக்கு சூப்பரான டேஸ்ட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் மிக்க நன்றி. கருவாடு தொக்கு ரெடி. கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். பாய் பாய்.